கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்தில் 2 புண்ணுடையோர் என்போர் கல்லாதவர். திருக்குறளில் திருவள்ளுவர் அவர்கள் கல்வியை பற்றி கல்லாதவரின் கண்கள் 2 புண்கள் என்று கூறியுள்ளார். நேசம் மனிதவள மேம்பாட்டு மையத்தின் ஓராண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் இங்கே நேசம் மனிதவள மேம்பாடு மையம் மனிதர்களை வளம்படுத்த வேண்டும் என்பதற்காக, மனித நேயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, மனிதனை நல்லவர்களாக வழிமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விளக்கு ஏற்றுவாங்க. நான் கூட பார்த்திருக்கேன், நிறைய நேரம் விளக்கு ஏற்றுறது ஏதோ அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம், அந்த நிகழ்ச்சிக்கு வெளிச்சம் தருவதற்காக விளக்கு ஏற்றுகிறான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவர் பேசும் பொழுது அந்த நிகழ்வை மாற்றி சொன்னார். அது உண்மையிலே எனக்கு வித்தியாசமாக தெரிந்தது. அந்த விளக்கை ஏற்றும் பொழுது பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், அந்த விளக்கிலே எண்ணெய், அதிலே ஒரு திரி, அதுக்கு அடுத்தது அதை கொளுத்துவதற்காக தீ, அதை 3ஐயும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, உன்னை திருத்தி, இந்த உலகத்தை திருத்தி என்று ரொம்ப சர்வ சாதாரணமாக சொன்னார் அந்த வார்த்தை. இவ்வளவு நாட்கள் விளக்கை ஏற்றுவதில் எதற்காக என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அதை அழகாக எடுத்து சொன்ன விதம் எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது. உன்னை திருத்திக் கொள், உன்னை சார்ந்தவர்களை திருத்திக் கொள், நிச்சயமாக உலகம் திருந்தும். உலகம் திருந்தவில்லை, உலகம் திருந்தவில்லை, அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மை நாம் திருத்திக் கொள்வோம், நாம் ஒருவரை திருத்திக் கொள்வோம், நம் குடும்பத்தை திருத்திக் கொள்வோம், நிச்சயமாக உலகம் திருந்தும். எல்லோரும் அதே அளவில் நினைத்துக் கொள்கிறார். அவரவர்கள் தன்னை திருத்திக் கொண்டு தன் குடும்பத்தை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அதுதான் உலகம். உலகம் சரியில்லை, நாடே சரியில்லைங்க, உலகம் சரியில்லைங்க. உலகம் யார்? நாடு என்றால் யார்? வீடு என்றால் யார்? நாம். நம்மை திருத்திக் கொள்வோம், நம் உடன் இருப்பவர்களை திருத்திக் கொள்வோம், நம் நண்பர்களை திருத்திக் கொள்வோம், நிச்சயமாக நாடு திருந்தும் என்பது என்னுடைய கருத்து. நேசம் மனித மேம்பாட்டு மையத்திலே சிகரங்களை நோக்கி என்று சொல்கின்றார்கள். சிகரங்களை நோக்கி என்கின்ற போது, சிகரத்தை நோக்கி போகும் பொழுது நிச்சயமாக விடாமுயற்சி வேண்டும். ஒரு சிகரத்தை ஏறுவது ஒன்று சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு சிகரத்தை ஏறுனா ஒன்னு நேரம் போயிட்டு ஏறி முடிச்சுட்டு வந்துருவோம்னா நிச்சயமா முடியாது. உலகத்திலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இந்திய நாட்டில் தான் உள்ளது. அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுவதற்காக நியூசிலாந்து நாட்டிலே இருந்து எட்மண்ட் இலாரி என்கின்ற ஒரு மலையேறும் வீரர் வருகின்றார். அந்த மலையை ஏற வேண்டும் என்று அவருடைய ஆர்வம். ஏறுகின்றார், ஒரு முறை ஏறுகின்றார், ஒரு குறிப்பிட்ட தொலைவுதான் அவரால் போக முடிகின்றது, திரும்பி வந்து விடுகின்றார். 2வது முறையும் முயற்சி செய்கின்றார், ஏறுகின்றார், ஒரு குறிப்பிட்ட தூரம், அதை விட கொஞ்சம் கூடுதலான தூரம் செல்கின்றார், முயற்சி தோல்வி அடைகின்றது, திரும்ப வந்து விடுகின்றார். நாம் எல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இது ஏதோ பரங்கி மலை காலையில போய் சாயங்காலம் திரும்பி வர்றது இல்லைங்க. ஒரு தரம் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகும். அதற்கிடையிலே பல்வேறு இடர்பாடுகள், பனிப்புயல், காற்று, நீரின்மை, சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத நிலைமை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் 3வது முறையும் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்கின்றார். 3வது முறையும் அவரால் அந்த சிகரத்தை எட்ட முடியவில்லை, திரும்பி வருகின்றார். திரும்பி வந்துவிட்ட பிறகு அவர் அந்த முயற்சியை விடவில்லை. மலை அடிவாரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த மலையை பார்த்து சொல்கின்றார், எவரெஸ்ட் சிகரமே, உன்னால் உன் உயரத்தை கூட்டிக் கொள்ள முடியாது, ஆனால் என்னால் என் முயற்சியை கூட்டிக் கொள்ள முடியும். நிச்சயமாக உன்னை நான் என்றாவது ஒரு நாள் தொட்டே தீர்வேன் என்று சூரடைத்து 4வது முறை முயற்சி செய்து அந்த சிகரத்தை அடைந்து அங்கே அந்த நாட்டின் கொடியை நாட்டுகின்றார். அதுதான் முயற்சி. இன்று மரியாதைக்குரிய
பாண்டிச்செல்வம் அவர்கள் ஒரு முயற்சியினை எடுத்திருக்கின்றார். அந்த முயற்சி இதோடு விட்டுவிடக்கூடாது. ஒரு தடவை முயற்சி தோல்வி அடையவில்லை, நிச்சயமாக வெற்றிதான் அடைந்திருக்கின்றீர்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள், நிச்சயமாக மனித பலம் மேம்படும், நிச்சயமாக வழிகள் கிடைக்கும். இன்றைய மனிதன் என்ன நினைக்கிறான்? இந்த மனிதனை கொஞ்சம் பேசலாம் இல்லைங்களா? இன்னும் 2-3 நிமிஷம் பேசலாமா? இன்னும் 5 நிமிஷம் சொன்னேன். இன்று சராசரி மனிதனுடைய நிலைமை என்ன? ஒரு சராசரியா ஒரு 4 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு. 4 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையை பத்தி கேக்குறாங்க, எல்லோருடைய கருத்து கேட்டுக்கிட்டே வர்றாரு. ஒரு நம்ம வானொலி நிலையத்தில் கருத்து கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே வராங்க. ஒரு விவசாயி கையில போய் கேக்குறாங்க, விவசாயி சார் எப்படி சார் 4 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிருக்கு, இது உங்களுக்கு தேவையானதா? ரொம்ப அருமையான மழைங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய பாணியில. அதுக்கு அடுத்தது ஒரு துணி வெளுக்கிறவர் கையில போய் கேக்குறாங்க, என்னங்க துணி வெளுக்கிறவரை மழை எப்படிங்க? சும்மா வெளுத்து கட்டிடுச்சு சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு கயிறு திருக்கிறவர் அந்த போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் எப்படி கயிறு பின்றீங்க, இந்த மழை உங்களுக்கு எப்படி? சும்மா பின்னி தள்ளிடுச்சு சார் மழை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடுத்தது ஒரு முடி திருத்துவர் அந்த போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் மழை எப்படி? சும்மா வெட்டி தள்ளிடுச்சு சார் மழை அப்படின்னு அவர் பாணியில் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு போலீஸ்காரராண்ட சாதாரணமா போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் மழை எப்படி? எல்லாம் நாமளான மழை தான் சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு மாணவர்கள் ஒரு 10 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு, தம்பிங்களா இங்க வாங்க, 4 மணி நேரம் மழை பெஞ்சது எப்படி? வேஸ்ட் சார், அது மழை டோட்டல் வேஸ்ட் சார். என்னப்பா இவ்வளவு பேரு இதை ரொம்ப ஆர்வமா ஏத்துக்கிட்டாங்க, மழை தேவையானது ஒண்ணு, நீ என்ன வேஸ்ட்னு சொல்றீங்க? போங்க சார், காலையில பெஞ்சிருந்தா லீவாவது விட்டுருப்பாங்க, இது சாயங்காலம் பெஞ்சு கெடுத்துச்சு சார் எங்களுக்கு. ஒரு மழையை கூட அந்த அளவிற்கு அவரவர்களுடைய தொழிலுக்கு ஏற்றார் போல் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற மழையை கூட தன்னுடைய தொழிலுக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மனித நேயம் இந்த காலகட்டம். ஆக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக மனித நேயம் வளரும். நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, பரவாயில்ல விடியா என்ன அளந்தோம், ஒரு 1/2 அடி தள்ளி வந்துச்சு, அவர் வீடு கட்டிட்டாரு, ரைட்டு என்ன பண்ணலாம்? ரைட்டு நீ 1/2 அடி எடுத்துக்க, அதுக்கு உண்டான எனக்கு ஒப்படைச்சிரு, அப்படியும் விட்டு கொடுக்கலாம். மனித வாழ்க்கையில் தன்னுடைய கணவன் மனைவி மகள் மக்கள் அந்த அடிப்படையிலும் விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த விதமான இடர்பாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பஸ்ல ஒரு 2 பேர் போயிட்டு இருக்காங்க, 2 பேரும் பொம்பளைங்க. பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஜன்னலை திறக்காதுப்பா. என்னம்மா? ஜன்னலை திறந்தா நான் செத்து போயிடுவேன். ஒரு அம்மா சொல்லுது, ஜன்னலை மூடின திறந்தாதான் நான் உயிரோடு இருப்பேன், திறக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்றாங்க. கண்ட்ராக்டர் பார்த்தாரு, என்னடா ஒருத்தர் மூட சொல்றாங்க ஒருத்தர் தரங்க சொல்றாங்க, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு, ஏங்க இங்க வாங்க, பெரியவரா இருக்கிறீங்க, கொஞ்சம் பாருங்க, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க, ஒருத்தர் மூடுன்றாங்க ஒருத்தர் தரன்றாங்க, நான் என்னங்க பண்றது? கண்ட்ராக்டர் கூப்பிட்டு அவர் சொன்னார், ஒன்னே வேணையா, 1/2 மணி நேரம் ஜன்னலை திறந்து ஒரு அம்மா செத்து போயிடுவாங்க. 1/2 மணி நேரம் ஜன்னலை மூடி வை, இன்னொரு அம்மா செத்து போயிடுவாங்க, பிரச்சனையே தீர்ந்து போயிடும் அப்படின்னு. அந்த கண்ட்ராக்டர் கேட்டிருக்காரு, என்னையா நீ இந்த மாதிரி சொல்ற, 2 பேர் வராங்க, அவங்க வீட்டுக்காருக்கு யார் என் பதில் சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தான் அவங்க வீட்டுக்காரரு, இந்த தொல்லைத்தான் முடியாத வீட்டுல இருந்து இங்க கூட்டு வந்து இந்த பஸ்லயே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த 2 பேருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்து ஜன்னல் 1/2 அளவுக்கு திறந்து வச்சு போய் இந்த பயணம் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். ஆக வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வாழ்க்கையிலே வளம் பெற்றவர்களாக இருப்போம். பாண்டிச்செல்வம் அவர்கள் அரிய முயற்சியை எடுத்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரை நான் சொல்வேன், இந்த நாட்டை அல்லது இந்த வீட்டை, இந்த பகுதியை ஒரு நந்தவனமாக பாருங்கள். அப்படியே மனசுல கற்பனை பண்ணிக்கிடுங்க, ஒரு நந்தவனமாக பாருங்கள். அந்த நந்தவனத்திலே பூக்கள்,
செடிகள், அருமையான ஆயுர்வேத செடிகள் இதெல்லாம் இருக்கிறது. அதிலே 3 ஜீவராசிகளை கடவுள் படைக்கின்றார். ஒன்று ஒரு ஆடு, இன்னொன்று ஒரு வெட்டுக்கிளி, இன்னொன்று ஒரு தேனி. ஆடு அங்கே இருக்கக்கூடிய புல்லை, செடிகளை, அந்த திரவியம் வழங்கக்கூடிய பூக்களை எல்லாம் கடித்து தின்கின்றது. வெட்டுக்கிளி அந்த பூக்கள் அதையெல்லாம் அழிக்கின்றது. ஆனால் தேனி அந்த இடத்திலே இருந்து அந்த மலர்களிலே இருந்த தேனை சேகரித்து சேமித்து வைக்கின்றது. சேமித்து வைத்து அதை தானும் உண்டு தன்னை சார்ந்தவர்களும் உண்ணக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த தேனி அந்த பூக்களிடையே சென்று தேனை சேகரிக்கும் பொழுது மகரந்த சேர்க்கையை உருவாக்குகின்றது. இன்னொரு செடி உருவாகுவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டில் நாம் ஆடுகளாகவும் வெட்டுக்கிளிகளாகவும் இல்லாமல் நமது பாண்டி செல்வம் போல் தேனீக்களாக இருந்து வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.